குமரகுரு கல்வி நிறுவனங்கள் CII நடத்திய நீலகிரி இம்பாக்ட் சேலஞ்ச் 2026 நீலகிரி மலைப்பிரதேச பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்ட 6 மாணவர் அணிகள் வெற்றி. குமரகுரு கல்வி நிறுவனங்கள் மற்றும் CII நடத்திய நீலகிரி இம்பாக்ட் சேலஞ்ச் 2026 போட்டியில் நீலகிரி மலைப்பிரதேச பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்ட 6 மாணவர் குழுக்கள் வெற்றியாளர்களாக அறிவிக்கப்பட்டனர். கோவை குமரகுரு கல்வி நிறுவனங்கள், இந்திய தொழில் கூட்டமைப்பு CII, நீலகிரி எக்கனாமிக் டயலாக் NED மற்றும் நீலகிரி மாவட்ட நிர்வாகம் இணைந்து நடத்திய நீலகிரி இம்பாக்ட் சேலஞ்ச் 2026 என்ற போட்டியை நடத்தின. நீலகிரி மாவட்டத்தின் சுற்றுச்சூழல் மற்றும் நிர்வாகம் சார்ந்த முக்கிய பிரச்சினைகளுக்கு தொழில்நுட்ப ரீதியான தீர்வு காணும் விதமாக நடைபெற்ற இந்த போட்டியில் நாடு முழுவதும் இருந்து 21 மாணவர் குழுக்கள் கலந்து கொண்டன. சுற்றுலா பயணிகள் வருகையை நிர்ணயித்தல், ஆக்கிரமிப்பு தாவரங்களை களைதல், பழங்குடியின மக்களுக்கான வாழ்வாதாரம் மற்றும் திடக்கழிவு மேலாண்மை உள்ளிட்ட 6 தலைப்புகளின் கீழ் நடைமுறைக்கு உகந்த தீர்வுகளை வெளிக்கொண்டு வந்த 6 மாணவர் குழுக்கள் வெற்றியாளர்களாக அறிவிக்கப்பட்டனர். இதன் நிறைவு விழா குமரகுரு கல்லூரி வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் ஃபர்ஜ் அகாடமியின் முதன்மை திட்ட அதிகாரி PL லட்சுமி மீரா பேசுகையில், இது வழக்கமான போட்டிகளை போன்றதல்ல. குறிப்பிட்ட இடத்தின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் இடஞ்சார்ந்த கண்டுபிடிப்பு முயற்சியாகும். திறம்பட தீர்வுகளை கூறிய மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்றார். CII கோவை மண்டல தலைவரும் சால்சர் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் இணை நிர்வாக இயக்குநருமான ராஜேஷ் துரைசாமி பேசுகையில், நீலகிரியின் மென்மையான சூழ்நிலையை பாதுகாக்க நுண்ணிய மற்றும் சீரான கண்டுபிடிப்புகள் அவசியம். கல்வி நிறுவனம், மாவட்ட நிர்வாகம் மற்றும் தொழில்துறை ஆகிய 3 ஒன்றிணைந்து செயல்படும் போதுதான் உண்மையான மாற்றம் நிகழும். மாணவர்கள் பொறியாளர்களாக மட்டும் இருக்காமல் சமூக பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படுவதாக மாற வேண்டும். உங்கள் கண்டுபிடிப்புகளை வெறும் முன்மாதிரியாக மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் அவற்றை ஸ்டார்ட் அப் நிறுவனங்களாக மாற்ற வேண்டும். கடந்த 3 ஆண்டுகளாக நீலகிரி எக்கனாமிக் டயலாக் முன்னெடுப்பை திறம்பட நடத்தி வரும் குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் சங்கர் வானவராயருக்கு வாழ்த்துக்கள் என்றார். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் சூழலியல் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர்.